ஐயா பிரைஸ் லார்டுங்க ஐயா. சௌக்கியமா இருக்கீங்களா ஐயா? கர்த்தர் கிருபையால் நல்லா இருக்குங்கய்யா. ஓகே ஐயா. இப்போ இந்த 40 டேஸ் லென்த் நாட்கள் இப்போ போயிட்டு இருக்கு இல்லைங்களா? சரி. இதை குறித்து நீங்க ஒரு சிறப்பு செய்தியை இப்போ பேசுறத அப்படியே நம்ம யூடியூப் சேனல்ல மேசியாவில் போடலான்னு ஒரு ஐடியா. ரொம்ப சந்தோஷம். அப்போ போடலாம். பல பேருக்கு இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு பிரயோஜனமா இருக்கு. இப்ப அனைத்து கிறிஸ்துவ திருச்சபைகளே இதை பின்பற்றாங்களா உலகம் முழுவதும், இல்ல ஒரு குறிப்பிட்ட சபையா குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2 நாட்கள் என்று சொல்லுகிற இந்த நாட்களை பார்க்கும்போது இது குறிப்பாக பெயர் கிறிஸ்துவ சபைகள், பாரம்பரிய திருச்சபைகள் இவர்கள் தான் இதை முக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய சபைகளில் 2 நாட்கள்லாம் அப்படி இல்லை. ஏனென்றால் அப்போஸ்தல நாட்களில் இல்லை, அவர்கள் அப்படி நடத்தவில்லை. ஆகவே நாமும் நடத்துவதில்லை. இது பைபிள்ல இருக்குதுங்களா? இருக்கா இல்லையான்ட்டு பைபிள் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? பைபிள் இதற்கான ஆதாரங்கள் ஒன்றையும் காண்பிக்க முடியாது. ஆனால் அவர்கள் இதை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டதெல்லாம் அப்போஸ்தல நாட்கள் இருந்து அல்ல. ஓகே. இயேசு பிறகு 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த லெந்து நாட்கள், ஒரு சந்தி, சுத்த போசனம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உருவாக்கப்படுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஓகே. அதுதான் உண்மை. என்ன காரணமா இதை வந்து உருவாக்கி இருப்பாங்க? காலப்போக்கில் இது உலகம் முழுவதும் வந்துருச்சுங்களே இப்போ. அதாவது இயேசுடைய மரணத்துக்கு முன்பதாக ஓகே இயேசுவின் பாடுகளை தியானிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். அப்படி இருந்து தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி மாமிசம் உண்ணாமல் இருப்பது, பெயர் கிறிஸ்துவ குடிப்பார்கள், அதாவது மது அருந்துவார்கள் அல்லது புகைப்பிடிப்பார், இதெல்லாம் நாங்கள் நிறுத்தி விடுகிறோம் என்று சொல்லி ஓகே அந்த 40 நாட்கள் அவர்கள் இதை பின்பற்றுவதை நாம் பார்க்க முடியும். ஓகே. அதன் அடிப்படையில நடந்து கொண்டிருக்கிறதை நாம பெயர் கிறிஸ்து சபையெல்லாம் பாரம்பரிய சபையில பார்க்க முடியும். ஓகே. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னால அவர் இப்படி 40 நாள் உபவாசம் இருக்கல இல்லைங்களா? இல்ல, 40 நாள் உபவாசம் வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, அது ஆரம்பத்துல மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும், லூக்கா 4ஆம் அதிகாரத்துல குறிப்பா சொல்லப்படும் ஆவியானவரை சோதிக்கப்படும்படியாக ஆமா உபவாசிக்க வனாந்தரில் கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டது. ஓகே. அதுக்கும் இந்த சிலுவை மரணத்துக்கு சம்பந்தம் இல்ல. ஆமா. அதாவது சிலுவை மரணத்துக்கு முன்பதாக இயேசு உபவாசம் இருந்தால் சொல்லப்படவில்லை. ஊழியத்துக்கு போவதற்கு முன்பதாக, ஞானஸ்தானத்த பிறகு ஊழியத்துக்கு போவதற்கு முன்பதாக, பிசாசை ஜெயமெடுத்த பிறகுதான் ஊழியத்தை துவங்கும். ஓகே. அதுக்கு அந்த உபவாசத்தை நாம் பார்க்கிறோம். ஓகே ஓகே. ஆனா இந்த ஈஸ்டருக்கான 40 நாள் வந்து அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்லை. மரணத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்ப இவங்க செய்யறதெல்லாம் மரணத்துக்கு முன்பதாக துக்கம் அனுசரிக்கிறோம் என்பதன் அடையாளமாகத்தான் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்காங்க. சரிங்க. இப்ப பழைய ஏற்பாட்டுல துக்கம் இருந்தது இல்ல, ரைட். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி ஜெயம் கொண்டுட்டார், எல்லாத்துக்கும் வெற்றியை கொடுத்துட்டார். ஆமா. இனி அவருடைய சிலுவை வெற்றி ஜெயத்தை தானே நம்ம வர்ற வரைக்கும் அதை நினைவு கூறணும். ஆமா. அதாவது ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி, ஓகே, அந்த 11ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான காரியம் சொல்லுகிறார். இயேசு சொன்னது என்னை 25ஆம் வசனம் 2வது பகுதி, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஓகே. இயேசு தம்முடைய மரணத்துக்கு அடையாளமாக இந்த கடைசி பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது அப்பத்தையும் திராட்சை பழச்சாறை எடுத்து அவர் ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அவர் நினைவாக செய்ய சொன்னது இது ஒன்று மட்டும்தான். அதாவது கர்த்தருடைய பந்தி, பஸ்கா என்று சொல்ற ராபோஜனம், திருவிருந்த நம்ம சொல்றோம் இல்லையா, அது மட்டும்தான் நமக்கு நினைவாகி கொடுத்திருக்கு. அது ஒவ்வொரு மாசமும் எல்லாரும் கரெக்டா பண்ணிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு மாசமும் பண்ணலாம், 3 மாசம் ஒரு பண்ணலாம். ஆமா. சில வாரத்துக்கு ஒரு பண்றவங்க இருக்காங்க. ஓகே. ஆகவே இது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த திருவிருந்தை தான் நமக்கு கொடுத்திருக்கு. ஓகே. அது ஒரு உடன்படிக்கையாகவும் கொடுத்திருக்கிறார். ஓகே ஓகே. என்னுடைய மரணத்துக்கு முன்பதான் நான் 40 நாட்கள் உபவாசம் இருங்க சொல்லி அவர் கொடுக்கவில்லை. ஓகே. குறிப்பாக நம்ம பார்க்கிற இந்த சபைகள் எல்லாம் வந்து பாரம்பரிய பெயர் கிறிஸ்துவ சபைகள் எல்லாம், கிறிஸ்துவ மதம் எல்லாம் உபவாசம் என்று 40 நாள் பெரிய பப்ளிசிட்டி பண்ணி செய்கிறார். ஓகே. நான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 16 முதல் 18 வரை பார்க்கும் பொழுது உபவாசம் என்பது அந்தரங்கமா இருக்கணும்.
ஓ, ரைட். 6ஆம் அதிகாரத்துல அந்தரங்க தான தர்மம், ம். அந்தரங்கமான ஜெபம், ம். ம். அந்தரங்கமான உபவாசம் என்று சொல்லுது. ஓகே. இன்றைக்கு கூட நம்ம ஆவிக்குரிய சபையில் சொல்றவர்கள் கூட ம். பப்ளிசிட்டி பண்றாங்க உபவாசத்தை. ஓ, உபவாசத்தை வெளியே வந்து சொல்லக்கூடாது. ரகசியமா செய்ய ஆமா வேண்டியது. ஓகே. ஆமா, அந்தரங்கமான ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதில். அதத்தான் பவுல் அந்தரங்கமான ஆமா அதத்தான் பேதுரு எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க இல்லைங்களா? ஆமா, அதாவது மத்தேயு 6:17 17 இயேசு சொல்றாரு பாருங்க, நீயும் உபவாசிக்கும் பொழுது ஆமா. அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் ஓகே. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியா உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. கரெக்ட். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமா பலன் தருவார். ஓகே, கரெக்ட். ஆனால் இந்த லெந்து நாட்களிலே ம். அவர்கள் பப்ளிசிட்டி பண்ணி, நான் ம். லெந்து நாட்களிலே இதை ஆச்சரிக்கிறேன், ம். எல்லாருக்கும் வெளிப்படையா சொல்லி அதை எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியா எல்லாருக்கும் முன்பதாக அது விளம்பரப்படுத்தி ஒவ்வொருக்கும் நான் இதை சாப்பிட மாட்டேன், இது இல்லை, இப்படி இருக்கிறோம், ம். இதெல்லாம் விட்டு விடுறோம் சொல்லி கொடுக்குறாங்க. ஓ, அதே நேரத்துல இதை ஒரு துக்கமா அனுசரிக்கிறாங்க. ஓகே, ஓகே. ம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பதாக துக்கமாக அனுசரிக்கிறார். ம். நீங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ம். ம். அப்போஸ்தலனாகிய பவுல் ம். அந்த 9-10 வசனங்களிலே ஒரு முக்கியமான காரியத்தை பதிவு செய்கிறார். ம். ம். அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. படிங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், ம். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, ம். மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். ஓகே, ஓகே. ம். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்திருக்கிறீர்களே. ஓகே. ம். இப்படி சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், ம். தேவனுக்கேற்ற துக்கம் ம். பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ம். ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்குகிறது. ஓகே. ம். இப்ப அடுத்து சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கு. ஓ, அப்ப உலக பிரகாரமான துக்கம் ம். தேவனுக்கேற்ற துக்கம். ஓகே. தேவனுக்கேற்ற கடவுளுக்கேற்ற துக்கம் என்னவென்றால் ம். மனஸ்தாபப்படுகிறது அல்ல, ம். மனம் திரும்புவதா இருக்கு. உதாரணமாக ம். நாம் யூதாஸையும் பேதுருவையும் பார்க்க போகும். ம். யூதாஸ் காட்டி கொடுத்தான், ம். மனஸ்தாபப்பட்டான், ம். 30 வெள்ளிக்காசை போய் ஆலயத்தை எரிந்து விடுது. ம். அவர்கிட்ட போய் சொல்றா, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே சொல்லி மனம் வருந்தி ம். மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசு எரிந்து விட்டு போய் என்ன செய்தான், ம். இயேசு கிட்ட வரல, ம். ம். அவன் நான்கு கொண்டு செத்தான். கரெக்ட். இயேசு இதுல வந்து விட்டால் ம். மனம் திரும்பல் உண்டாகும், அது தேவனுக்கேற்ற துக்கமாய் அது காணப்படும். ஓகே, ஓகே. அவன் அப்படி செய்யாமல் நான்கு கொண்டு செத்து விட்டான். ஆனால் இயேசு இதுல வந்திருப்பானால் ம். ம். நிச்சயமாக அவனை மன்னித்து மறுபடியும் அந்த 12 அப்போஸ்தலர் ஒருவனாய் வைத்திருப்பார். ஓ, இப்ப பேதுருவை பாருங்க, பேதுரு கிட்ட சொல்றார், நீ எனக்கு மறுதலிப்பாய் 3 முறை, சேவல் 2 முறை கூவிருக்கும்பதாக நீ என்னை ம். 3 முறை மறுதலிப்பாய் சொன்னார் இல்லையா? ஆமாங்க. பேதுரு அப்படியே மறுதலித்தாருங்க. ம். கிட்டவோ தபிக்கும் சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு தெரியவே தெரியாது அந்த பெண்ணு கிட்ட. ம். ம். இப்படியெல்லாம் இருந்தோம். ம். ஆனா இயேசு அந்த பக்கம் வரும்போது அவன் மனம் வருந்தினான். ம். அவன் மனஸ்தாபப்படல, மனம் திரும்பி இயேசுவை நோக்கி பாருங்க, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, ம். நான் அப்படியே உங்க மறுதலிச்சிட்டேன். அந்த மனம் திரும்பி இயேசுவை பார்த்தான். கரெக்ட். ம். யூதாஸ் மனம் திரும்பி இயேசுவை பார்க்கவில்லை. ம். அவன் கண்டிப்பா வந்திருக்கலாம், ம். நிச்சயமான வாய்ப்பு இருந்திருக்குது, இயேசு மன்னித்திருக்கான். ஓகே. ம். எத்தனை முறை வேணாலும் எப்படிப்பட்டதையும் மன்னிக்க கூடிய. கரெக்ட், கரெக்ட். அப்ப 2 பேருக்கும் வித்தியாசம் பார்க்கணும். பேதுரு மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம், ஓகே. யூதாசும் துக்கப்பட்டான், ஆனா மனஸ்தாபப்பட்டு துக்கப்பட்டானே தவிர மனம் திரும்பவில்லை. மனம் திரும்ப. இதத்தான் பவுல் இங்க சொல்றாரு அவரு ஸ்டைல்ல. ஆ, ஓ, ஆமா. இல்லைங்களா? அதாவது ம். ஒரு காரியம் என்னவென்றா, வருஷா வருஷம் இதை ம். பிற மதஸ்தர்கள் 40 நாட்கள் நாங்க இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கோம் சொல்லி அந்த 40 நாள் மட்டும் ம். எச்சம் முழுங்க மாட்டேன்னுவாங்க. ம். நாங்க நோன்பு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ம். நாங்க இதை பண்றோம் அப்படியெல்லாம் சொல்லி வெளியரங்கமா எல்லாரும் பார்க்கும்படியாக ம். தங்களை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டு செய்கிறார். ம். வருஷா வருஷம் 40 நாட்கள் அப்படி இருப்பாரு. 40 நாளுக்கு மட்டும்தான் மது அருந்த மாட்டாங்க, புகைப்பிடிக்க மாட்டாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, ம். ரெட்டிப்பா அந்த நாட்கள் முடிந்த உடனே ம். ம். ஈஸ்டர் என்று சொல்லுங்க ம். பண்டிகை வந்து பிறகு இவங்க எல்லாம் பயங்கர ஆட்டம் போடுவாங்க. பழையபடி மாறிடுறாங்க. ஆமா, அதனால ம். அது மனஸ்தாபப்படுறாங்க, திருப்பி திருப்பி அதை செய்யறாங்க. ஓ,
ஓகே. அப்ப மறுபடியும் மறுபடியும் அப்படி செய்கிறது இது வந்து இந்த 40 நாள் உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. அல்ல. ஒண்ணு. இன்னொன்னு இது வந்து எல்லா ஆ. திருச்சபையிலும் கடைபிடிக்கல இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தான் ஃபாலோ பண்றாங்கல்ல இந்த விஷயத்த? அதாவது பெரும்பாலும் பாரம்பரிய சபைகள் ம்ஹ்ம். அவைகள் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ம்ஹ்ம். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பின்பற்றுகிற ம். ஆவிக்குரிய சபைகள் இதை ம்ஹ்ம். பின்பற்றுவது கூடாது, பின்பற்றுவதில்லை. வசனம் ஓ. தெரிந்த ம். நல்ல உபதேசம் உள்ள சபைகள் பின்பற்றுவதில்லை. இல்லை. இப்ப நீங்க வந்து உங்க சபையில இத பின்பற்றல இல்லைங்க? இந்த இல்ல, ட்ரிபிள் பின்பற்றுவதில்லை. ஓகே, ஓகே. நிச்சயமா. ஏனென்றால் ம். இது 40 நாள் இருந்துவிட்டு பழையபடி திரும்ப அந்த நிலைமைக்கு தானே போறோம். ஆமா. அதாவது அதுக்கு உபவாசம் கழுவப்பட்ட இல்லாமயே பன்றி, இல்லாமயே இருந்திருக்கலாம் அதுக்கு. ஆமா, கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றிலே போகிறது போல புரியுது. நிருபத்தில் சொல்லப்பட்டபடியாக திரும்ப அதை தானே செய்யறாங்க. கரெக்ட், கரெக்ட். அது பிரயோஜனம் அல்லது. இப்போ இளைய குமாரன் எல்லாவற்றையும் அழித்து போடா, தகப்புடைய சொத்தெல்லாம் அழித்து கடைசியா பஞ்சம் வந்து என் தகப்புடைய வீட்டுக்கு போவேன், அவர் வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லி போறான் பாருங்க. ஆமா. அவன் தகப்பனுக்குள்ள வந்த பொழுது தகப்பனவனை மன்னிக்கும் பொழுது உண்மையாகவே மனம் திரும்பி. மனம் திரும்பிட்டான். கரெக்ட். ஆமா, உண்மையான மனம் திரும்புது. ஓகே, ஓகே. மனஸ்தாபப்படுவது என்பது அது திரும்ப செய்ய வாய்ப்புள்ளதா இருக்கு. ஓகே. இப்ப குட் ஃப்ரைடே அந்த அந்த வெள்ளிக்கிழமைங்கிறத வந்து எப்படி பாக்குறீங்க? அந்த ஒரு நாள். அதாவது இயேசு கிறிஸ்துவினால் யோனாவின் அடையாளமே கொடுக்கப்படுது. யோனா 3 இரவு 3 பகல் இருந்தது போல மனுஷகுமாரன் பூமியில இருப்பார். ஆமா. ஞாயிற்றுக்கிழமை காலையில அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அதிலிருந்து ஒரு இரவு ஒரு பகல், ஒரு இரவு ஒரு பகல், மறுபடியும் 3வது ஒரு இரவு ஒரு பகல் வர வேண்டுமானால் வெள்ளிக்கிழமை இயேசு மரித்திருக்க முடியாது. சரிங்களா? நீ கணக்கு போட்டு பாருங்க. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிரோடு எழுதினார். அப்ப வியாழக்கிழமை நைட்டு வியாழக்கிழமை தான் இறந்திருக்கணும். ஆமா. ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ மதத்திலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள் தான் இந்த குட் ஃப்ரைடே. ஓகே. நமக்கு தினந்தோறும் இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு எழுந்தார், திரும்ப வரப்போகிறார். கரெக்ட். அது விசுவாச பிரமாணமா சொல்லிவிட்டு சொல்வது ஒன்று செய்வது வேறாக இருக்கக்கூடாது. கரெக்ட். என்னால் விசுவாச பிரமாணம் சொல்ல வைக்கிறார்கள் தங்களுடைய ஜெபங்களிலே கூடுகை. ஆனால் அது செயல்ல வரும்பொழுது அது இல்லை அவர்களுக்கு. ஓகே, ஓகே. ரைட். அதாவது மதங்களுக்கு வந்து பண்டிகை உண்டு, மதங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஆச்சாரங்கள் உண்டு, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதெல்லாம் மதத்தை சார்ந்தவைகள். அப்போஸ்தலர்கள் இதையெல்லாம் கடைபிடித்ததாக எந்த ஒரு புதிய ஏற்பாட்டுல எந்த ஒரு இடத்துல நாம் இதை பார்க்க முடியாது. கரெக்ட்டுங்க. இல்ல அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட சபை, அப்போஸ்தலர்கள் என்ற அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட சபைகள் இதை பின்பற்ற கூடாது. ஒருவேளை பின்பற்றுகிற ஆவிக்குரிய சபை என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி அதை விட்டுவிட வேண்டும். ஓகே, ஓகே. 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அன்றைக்கு உண்டானது. அது யாரால் உண்டானது? கான்ஸ்டைன் உருவாக்கின கிறிஸ்தவத்தையும் பாபிலோன மதத்தையும் ஒன்று சேர்த்தான அந்த யூனிவர்சல். ஓகே. அதுல வந்திருக்கு இந்த விஷயம். அதிலிருந்து வந்ததுதான் இதெல்லாம். அதை நாம் ஏற்றுக்கொள்வது சரியல்ல. ஓகே. உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இந்த 40 நாள் இதை குறித்து ஒரு சிலருக்கு எப்படி இருக்கோ அவங்க இதை கேட்டு தெரிஞ்ச ஒரு விழிப்புணர்வு. ஒரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசேயர்கள் சதுசேயர் நீதியை விட உங்களுடைய வேதப்பார் நீதியை விட உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமா, சொல்லிட்டாரு. பரிசேயருடைய நீதியை குறித்து லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே பரிசேயருடைய ஜெபம் என்னவென்றால், அவர் சொல்ற, ஆண்டவரே நான் வாரத்துல என்னுடைய தசோபாகம்லாம் உங்களுக்கு தருகிறேன், வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன். அவனுடைய நீதி என்ன? தசோபாகம் செலுத்து வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறான். அவனுடைய நீதியை விட நம்ம நீதி அதிகமா இருக்குன்னா வாரத்துக்கு 3 times in a week, அதாவது ஒருவேளை காலை உணவோ மதிய உணவோ இரவு 3 வேளை உணவை தள்ளி வைத்து விட்டு சாப்பிடாமல் ஆண்டவரோடு வாசம் பண்ணுவதுதான் மெய்யான உபவாசம். அவரோடு உறவாடி. அப்ப அவங்க நீதியை விட நம்ம நீதி அதிகமா இருக்குன்னா நம்ம உபவாசம் வந்து எத்தனையோ வாரம் 3 முறைனா ஒரு வருஷத்துக்கு 52 இந்த 3 பாருங்க, எவ்வளவோ ஆண்டவரோடு வாசமா இருக்க முடியும். இப்படி இயேசு சொன்னதை விட்டு விட்டு இயேசு சொல்லாததை நடப்பிக்கிறவர்கள் செய்கிறதை இன்றைக்கு நாம் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம்.
Correct. எல்லாத்துக்குமே வேதம் தான் நமக்கு பதிலாக இருக்க, கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. ஓகே ஐயா. ஆகவே இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நன்றி. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. தேங்க்யூ. இதை சேனல்ல நம்ம பதிவு பண்ணிடுறோம். ஓகே, தேங்க்ஸ் ஐயா. நன்றி. தேங்க்யூ.